ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டு என்னென்னா, கமருதீனை யாராவது நேருக்கு நேர் நின்று நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, இது வந்து நீங்கள் செஞ்சதில் பெரிய தப்பு, இதை நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது யாராவது சொல்லிட்டாங்கன்னா ஜோலி முடிஞ்சுது. அவங்கள வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நாராசமாக காராசாரமாக கலாய்க்கணுமோ அவ்வளவும் செய்வார் நம்ம கமருதீன். அதுதான் இருக்கையிலே அவருக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். இது என்னென்னா, அவர் வந்து அந்த ஸ்டோரியில் சொன்னார் பார்த்தீங்களா, பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டோரியில் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த விஷயங்கள் தான் என்னென்னா, நான் வந்துட்டு நிறைய வாழ்க்கையில் அடிபட்டதுனால எல்லாமே டிஃபென்ஸ் மோட்லேயே மாறிட்டேன், அதை நான் மாற்றிக்கிறேன்னாரு. அதை மாற்ற மாட்டுறாரு. இப்போ வந்துட்டு பயங்கரமான ஒரு சண்டை, சரியான ஒரு சண்டை வெடிக்குது. வார்த்தையை அதிகப்படியாக விடுறாரு. என்ன ரம்யா கிட்ட போய் திரும்பவும் என்ன பண்ண, அந்த ஃபேஷன் ஷோ முடிஞ்சதுக்கப்புறமா நீ எல்லாம் என் கூட சண்டை போடுறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்றாரு. நான் ஓப்பனாக சொல்கிறேன், உனக்குலாம் தகுதியே இல்லைம் போது என்ன தகுதி இல்லை அப்படின்னு வந்துட்டு அவங்க கேட்குறாங்க. நீ யாருன்னே எனக்கு தெரியாத போது என்ன இப்போ தேவலாமல் பேசிட்டு இருக்கேன் அப்படின்போது இந்த நீலாம் பேசாதன்றார். அவங்களும் நீ பேசாத அப்படின்றாங்க. ஒரு என்ன பேசாத சரியா, ஓட்டுக்காக நீ கேவலமாக ஒரு விஷயத்த சொல்லிட்ட அப்படின்றாங்கன்னு இவங்க ஷாக்காக வராங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் கமருதீனாவை பிடிக்குன்னு சொன்னால அது ஓட்டுக்காக கேவலமாக பேசுதுன்றாரு. ஏயா கமருதீனாவை பிடிக்குன்னு சொன்னது ஒரு தப்பா, அதுக்கும் ஓட்டுக்கு என்னையா சம்மந்தம்னா இவர் மைண்டில் வந்து என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் நீ அபகரிக்கிறதுக்கு தானே என்ன பிடிக்குன்னு சொன்னேன் அப்படி திட்டிட்டு இருக்காரு. உடனே வந்து ரம்யா வந்து போடா உனக்கு என்னடா மாதிரி அதை போடா வேணான்ற மாதிரி அவங்க கலாச்சி விட்றாங்க. அதுக்கப்புறமா திரும்ப கமருதீன் ஃபேக்கு ஓட்டுக்காக என்ன வேணாலும் நீ பண்ணுன்றாரு. இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. இது எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான வார்த்தை தெரியுங்களா? இதை எப்படி வேணாலும் மாற்றலாம். இதே இந்த இடத்துல இந்த அசீம் சீசனில் இருந்தவங்களாம் இல்லை மாயா சீசன் அவங்க இருந்தவங்க இருந்திருந்தா இந்நேரம் கமருதீனை கிழிச்சிருப்பாங்க. உடனே வந்துட்டு எப்படி அந்த வார்த்தை விடலாம், எல்லாத்துக்கும் நான் வந்து அமைதியாக போடுவாங்க கத்துறாங்க. நீ கேவலமாக பண்ண அப்படி தாண்டி வார்த்தை விடுவேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. என்ன நான் கேவலமாக பண்ணேன், நீ பேசுறதுக்குலாம் நான் வந்து தலையாட்டிட்டு போனோமான்னு சொல்லிட்டு அவங்க யாருக்குமே இங்கே நேருக்கு நேரம் வந்து தைரியம் இல்லை என்னை வந்து மோதறதுன்றாரு. எல்லாரையும் பிடிச்சி இழுக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கே வந்துட்டு அவங்க இல்லாத நேரத்தில் குத்துறது தான் டாஸ்க்கு. ஈவன் சபரி போய்ட்டு கனி அவங்க குத்திருக்காரு. அப்போ கனி உடனே சண்டைக்கு போகிறதா இதுதான் இங்கே கேமு. அதை விஜய் பார்வதி கிளியராக சொல்கிறாங்க. இதுதான்டா கேமு, ஆனால் யார் நோட் நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்குன்னு கண்டபடி வார்த்தையை விட்டது வந்துட்டு ரொம்ப தவறான விஷயம். அதை வந்து கண்டிப்பாக வந்து கமருதீன் திருத்திக்கணும். ஏன்னா 2 வாரம் முடிஞ்சிச்சு. 2 வாரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கம்மி பண்ணுவார் கேட்டிங்கன்னா சுத்தமாக வந்து கம்மி பண்ணுற மாதிரி இல்லை, கொஞ்சம் அதிகப்படியாக போகுது. ஏன்னா அவரே சொல்லிட்டு கேமரான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கம்மியாக அமைதியாக இருந்தேன்டார். அந்த ஃபஸ்ட்டு வாரம் வந்து கேமராக்காக தான் அவ்வளோ பேசினாராம். அப்போ பாருங்கள், கேமரான்னு மைண்டில் கான்ஷியஸ் இருக்கும்போது அவ்வளோ கலாச்சிருக்காருன்னா கேமரான்ற கான்ஷியஸ் போயிடுச்சுன்னா அவர் வாயிலேருந்து என்னென்ன வார்த்தைகள் நாராசமாக வரும் அப்படின்னு. ஸோ கமருதீன் இதை கம்மி பண்ணணும். ஏன்னா நல்ல ஒரு ஃப்யூச்சர் இந்த பிக் பாஸில் இருக்குதுன்னு எனக்கு தோணுது. அதை இவரே வந்து தவளை தன் வாயில் கெடுத்துக்கொள்கிற மாதிரி மண்ணை வாரி யானை வந்து அது மேலே போட்டுக்கின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த கமருதீன் வெர்சஸ் ரம்யா இதில் உங்களுக்கு இல்லைங்க, இந்த பொண்ணு வாயால் தாங்க அவர் அவ்வளோ டென்ஷன் ஆகிறார் அப்படின்னு தோணுதான். கமருதீன் வந்துட்டு கொஞ்சம் கோவத்தை கம்மி பண்ணுங்க. எல்லாத்துக்குமே கோவப்பட்ட எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.